பட்டம் அளிக்கக்கூடிய தகுதின்னு நீங்க அமைச்சர்களை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது மிக மோசமான நிலையில பட்டியலிட வேண்டியிருக்கும். மத்திய அரசுக்கு எங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே. நேற்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரு, ஆளுநரை சென்று முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா அவரு டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டாலே போக மாட்டேன்றீங்க. சாதாரணமா ஏன் ஒரு நாள் ஆளுநரும் முதலமைச்சரும் சந்திச்சாதான் என்ன? இல்ல இதுல முதல்ல இருந்தே கவர்னரை ஒரு கான்ஸ்டிடியூஷன்லி ஒரு அத்தாரிட்டி, அவங்க உயர்மான பதவியில் இருப்பவர்கள். அவரை எப்ப பார்த்தாலும் நீ தேர்தலில் நிற்பீங்களா, நீங்க எங்களை ஒண்டி கொண்டு வரீங்களா அப்படின்னு ஒரு சாதாரண பேச்சாளர் கூட ஆளுநரை விமர்சனம் செய்யும் அளவிற்கு ஒரு நிலையை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க. நீங்க சாதாரணமா பிரதம அமைச்சர் வந்தா வரவேற்கிறது இல்ல, நீதி ஆயோக் கூட்டத்துக்கு போறது இல்ல, ஆளுநரை மதிக்கிறது இல்ல. ஆளுநர் என்ற கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை மாத்திரம் இல்ல, பிரைம் மினிஸ்டர் போய் மத்திய அரசுக்கு எங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே. நேற்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரு, நாங்க மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதெல்லாம் பலன் தருகிறதோ அதை நாங்கள் பெற்று தருவோம் சொன்னாங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது யாருங்க? பிரைம் மினிஸ்டர் வர்றாருல, புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்றீங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் வரும்போது பிரைம் மினிஸ்டர் வருகையை புறக்கணிப்பவர் யார்? அப்போ அளவலாவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆர்டிகிள் 167 என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் மாநில தேவைக்கு தேவையோ அப்பொழுது ஆளுநரை சந்தித்து பேச வேண்டும் என்று ஆர்டிகிள் 167 சொல்லுது. எத்தனை முறை முதலமைச்சர் ஒரு நட்பு ரீதியாக ஆளுநரை என்னைக்கு நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது ராஜ்பவன் படிக்க ஏறிக்கொண்டே போனீர்கள் அல்லவா? ஆக தொடர்ந்து, அதாவது ஆளுநர் வருவார், அவரை நம்ம உதாசீனப்படுத்தணும், விமர்சனம் செய்யணும், அவர் திரும்பி போகணும், அந்த ஸ்கிரிப்டோடே நீங்கள் சட்டமன்றத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் எப்படி சரியா இருக்குன்றதான் எனது கருத்து. ஏங்க, பட்டம் அளிக்கக்கூடிய தகுதின்னு நீங்க அமைச்சர்களை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது மிக மோசமான நிலையில பட்டியலிட வேண்டியிருக்கும். ஏன்னா எவ்வளவு அமைச்சர்கள் பட்டம் பெறும் அளவிற்கு அவங்க குவாலிஃபிகேஷனோட அவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னு பட்டியலிட்டோம்னா மிக மிக மோசமா போயிடும். அதனால அவங்க அதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஊழல் ஒரு பட்டியல், அதுக்கப்புறம் தகுதி இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பட்டியல், எத்தனை பேர் பாஸ் பண்ணி அமைச்சர்களாக இருக்கிறாங்க, பாஸ் பண்ணி டிகிரி எத்தனை பேர் வாங்கினாங்கன்றது. அதனால் இவங்க தகுதிக்கு ஒன்று உள்ளே போனாங்கன்னா மிக மிக மோசமான ஒரு நிலை. ஒரு சான்சலர் இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் தான். ஆக அவர் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் மாணவர்கள் உங்களை தான் தப்பாக நினைப்பாங்களே தவிர கவர்னரை தப்பாக நினைக்க வாய்ப்பில்லை. நீங்கள் உங்களது உரிமையை விட்டு கொடுக்கிறீர்கள், கடமையை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். இல்லை, அவங்க முதர்ந்தே அதை சொல்கிறாங்க. அப்படி அவர் விமர்சனம் செய்தால் கூட அதுக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் ஒரு தனிநபருக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கும்போது தனி ஆளுக்கு உரிமை இருக்கும்போது ஆளுநருக்கு உரிமை இல்லையா? அதுக்கு நீங்கள் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் இது சொல்கிறோன்னு ஆளுநருக்கு கடிதம் எழுதுங்க. இல்லைன்னா ஆளுநரை ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி 167 ப்ரொவிஷன் இருக்குது, போய் உட்காந்து ஆளுநர் அவர்களே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது இப்படி தானே சொல்கிறதுல என்ன இருக்குது? ஆளுநரை சென்று முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷனில் ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் அவர் டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டாலே போக மாட்டேன்றீங்க. சாதாரணமாக ஏன் ஒரு நாள் ஆளுநரும் முதலமைச்சரும் சந்திச்சாதான் என்ன? முதலமைச்சருக்கு அதில் என்ன ஈகோ ப்ராப்ளம்? தமிழ்நாட்டில் இருக்கிறதே முதலமைச்சரோட ஈகோ ப்ராப்ளம்ங்க. அது மத்திய அரசின் திட்டத்தை நான் பின்பற்ற மாட்டேன், ஏன்னா எனக்கு ஈகோ. அதே மாதிரி ஆளுநரை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பெரிய ஈகோ. அதே மாதிரி பிரதம அமைச்சரே வந்தாலும் நான் கேட்குறேன், உங்கள் ஒரு தொகுதிக்கு போகிறீங்க, அங்கே உங்கள் கலெக்டர் உங்களை வரவேற்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ்பி வரலன்னா எப்படி இருக்கும்? ஆக கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் கொஞ்சம் பின்பற்றினா தான் என்ன? எல்லாத்தையும் வயலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் நாங்கள் கேட்குறோம். எதையாவது அவங்க துறை ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ அணுகியிருக்கிறாங்களா? சத்தம் போடுறாங்களே தவிர சட்ட ரீதியாக அணுகியிருக்கிறாங்களா? இல்லையே. எதிர்கட்சி மூலமாக தான் இந்த தூண்டல், அந்த தூண்டல் பேரில் தான் இந்த போராட்டங்களே தொடர்ச்சியாக
அவங்களோட அனுபவம்னு நான் நினைக்கிறேன். அப்போ இல்லையா? அப்போ ஆளும் கட்சியாக இருக்கும்போது போன வாட்டி எல்லா போராட்டங்களையும் நீங்கள் தூண்டி தான் செஞ்சீங்களே. அப்போ அப்படி தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. பாம்பின் கால் பாம்பரியும்ன மாதிரி ஒருவேளை எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. இன்னும் மக்களின் உண்மையான உரிமை போராட்டத்தை இப்படி கொச்சைப்படுத்தணுமா நான் கேட்குறேன். கம்யூனிஸ்ட்கள் எங்கெங்க போனாங்க? பெட்டி பாம்பா அடங்கி போயிருக்கிறாங்க. பெட்டி பாம்பா. ஆமாம். அதனால ஏன் நீங்கள் துப்புரவு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்க எங்கே போனீங்க? நீங்களாம் தொழிலாளர்களுக்கு என்று சொல்லி கொண்டிருக்க எங்கே போனீங்க? இன்னைக்கு அடிமை கூட்டணினா இண்டி கூட்டணி தாங்க. வேங்கை வயலை பற்றி நான் கேட்க மாட்டேன். திருமாவளவன் உடனே சொல்வார், அவங்கள பற்றி நான் மட்டும்தான் கேட்கணுமா, மற்றவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. நீங்களே கேட்கலன்னா மற்றவங்க யார் கேட்பா? அது மாதிரி தொழிலாளர்களின் தோழன்னு சொல்லி கொண்டிருக்கவங்க தொழிலாளர்கள் என்ன அங்கே சொன்ன மாதிரி ஆசிரியர்கள்லேருந்து செவிலிருந்து போராடி எங்கே போகிறீங்க நீங்களாம்? எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸுக்குள்ள போராட்டத்தை அவங்களாலே சமாளிக்க முடியல. காங்கிரஸ் எத்தனை துண்டா இருக்குன்னு தெரியல. இன்னொன்று மாணிக் தாக்கூர் லீவில் போயிட்டாரு. அது மாதிரி எல்லாரும் லீவில் போவாங்க. ஏன்னா ராகுல் காந்தி அது ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு பாடம். மிக மிக சிக்கலான சூழ்நிலை இருந்தால் நீ ஃபாரினுக்கு லீவில் போயிடலான்னு அதை எல்லாரும் இப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக என்ன நடக்குதுங்க அங்கே? அவங்க கூட்டணியும் சரியில்லை, அவங்க ஆட்சியும் சரியில்லை. அப்புறம் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போடுறதுக்காக தான் நீங்கள் பொங்கல் பரிசுலேருந்து எல்லாம் நீங்கள் பொங்கல் பரிசை கூட மக்கள் சரியாக வந்து வாங்கலைன்னு ஒரு மாவட்டத்துலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்கள் கொடுத்தா கூட அதை வாங்க முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குது ஆட்சி? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.